நானும் மலையாளி ஆனங்கிற மாதிரி வருஷம் வருஷம் ஓணம் சாரியெல்லாம் கட்டிட்டு 16 வகை சாப்பாடு பண்ண போகிறேங்கிற மாதிரி கிளம்பிடுறேன். நேற்று நைட்டே என்னென்ன பண்ண போகுது, எப்படி பண்ணணும்னு 10 பேப்பருக்கு எழுதி வச்சு தான் சமைக்க ஆரம்பித்தேன். இதில் என்னன்னா எல்லாத்துக்கும் தேங்காய் போடணும், ஆனால் எப்படி போடுறோங்கிறது தான் டாஸ்க்கு. சில இதுக்கு துருவி போடணும், சில இதுக்கு மைய அரைச்சிடணும், இல்லைனா தேங்காய் பால், இல்லைனா வறுத்தரைக்கணும்னு ஒன்றுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு எதுக்கு எந்த தேங்காவை போடணுங்கிறதே மண்டை குழம்ப ஆரம்பிச்சிட்டு, இதில் 3 அடுப்புலையும் வேறு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா எதில் உப்பு போட்டோம் எதில் போடலைங்கிறதே மறந்து வேர்த்து விறுவிறுத்து ஒரு 2 மணி நேரமாக அந்த பொம்பளை வேசத்தையும் போட்டுட்டு உக்கரமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட இந்த அவியல் தோரன் இதெல்லாம் நான் அடிக்கடி பண்ணுறது. ஆனால் இஞ்சி புளின்னு ஒன்று பண்ணேன், அதில் இனிப்பு புளிப்பு துவர்ப்புன்னு எல்லா சுவையும் அதுக்குள்ளே தான் கிடக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் தீயல் டைம் பண்ணேன், அடி புளியாக இருந்துச்சு. ஆனால் தீயல் தவிர எதுக்குமே அம்மா புடின்னு நான் ஒன்று போடவே இல்லை. ஆனால் ஒன்று பார்க்குறதுக்கு ஒரு கலரில் அழகாக இருந்துச்சு. கடைசி எல்லாம் எடுத்துகிட்டு பனானா சிப்ஸ் என்கிட்ட இல்லை, அதனால் வீட்டில் இருந்த இந்த தட்டையை வச்சுட்டு பண்ணது எல்லாத்தையும் அடுக்கி வச்சு எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்து அப்படியே ஒரு வாய் வைக்கும்போது பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்து போய் அவ்வளோ அமிர்தமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஓணம் வாழ்த்துக்கள்.